சும்மா ஒரு நிமிஷம். வழக்கறிஞர் ஐயா மறைவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு பெரிய இழப்பு. அவரை நினைத்து வாடுகின்ற அந்த குடும்பங்களுடைய சார்பிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற, இந்த துக்க நிகழ்வுக்கு வருகை தந்து தனது துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களை, ஒரு நேரத்தை இவர் இறந்தது என்ற ஒரு செய்தி ஒரு துக்கத்தை தந்தது. எப்படி இறந்தார் அப்படின்னு கேட்கும். அண்மையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முப்பெரும் விழாவில் அண்ணா விருது பெற்று திராவிட இயக்கத்தினுடைய தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இயக்கத்தினுடைய வழிகாட்டுதலாக திகழ்ந்த அண்ணன் வழக்கறிஞர் மிஸ்டர் ராமநாதன் அவருடைய மறைவு என்பது 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்டா ஜெயிலுக்கு போனப்ப, சிறைனா என்னன்னே தெரியாதப்ப என்ன பக்கத்துல படுக்க வச்சு தைரியம் சொன்னவர். இப்ப வீட்டுக்கு வந்திருந்தப்ப ரொம்ப லேட்டா சாப்பிட்றாருன்னு எங்க வீட்டுல சொன்னப்ப, ஜெயிலே அப்படிதான் 10 மணிக்கு எடுத்து வச்சிருப்பேன், எந்திரிச்சு லேட்டா தான் சாப்பிடுவார் தம்பின்னு சொன்னார். 100 பேர் இருந்தோம். புதுக்கோட்டையில காடு வெட்டுறாரு பெரியண்ண தோரமாணிக்கம். எல்லாம் ஒருத்தர போய் 8 பேர் இருந்தோம். இப்ப 7 ஆயிட்டோம். நேற்றுக்கு முன்தினம் பேசி என்ன நேற்று பார்க்க வரேன்னு மதுரைக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாரு. காலையில 6 மணிக்கு அந்த செய்தி தூக்கம் இல்லை. உடனே தலைவரை கூப்பிட்டு சொன்னேன். கடைசியா வரலான்னு பார்த்துட்டு அங்க எங்க மாட்டிக்கிட்டு வந்து பார்த்தா அப்படி கிடக்காரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு பேசவும் வரல. கடந்த ஆண்டு முப்பெரும் விழான் போது தலைவர்கிட்ட 2 பேர் தான் இந்த பக்கம் உயிரோட இருக்காங்க, துரமாணிக்கமும் ராமநாதனும். அவர் முடியல, அதில் ராமநாதனுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு அண்ணா விருது தான் அவருக்கு சரியா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. அண்ணனுக்கு அது பெரிய மரியாதை, அது அளவு கடந்த மகிழ்ச்சி. நான் எழுதின எதிர்பாராத திருப்பத்தில் அவரை பற்றி நிறைய எழுதியிருக்கேன். வர்றவங்க போகிறவங்கள்ட்டெல்லாம் காட்டி காட்டி பூரிச்சு போனார். திடீர்னு வீட்டில் வந்து மீனையும் 2ஐயும் கொடுத்துட்டு போனார். என் பேச்சை கேட்டு ரசிக்கிறாரு. ஜெயிலில் அவர் தலைமையில் பட்டிமன்றத்தில் நாங்கள்லாம் பேசியிருக்கோம். சரவணம் சொன்ன மாதிரி அங்கே எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்தவர். வர்ற வழியெல்லாம் அந்த நினைப்பு. ஒரே ஒரு ஆசை நிறைவேறல. அவரை கூட்டிகிட்டு அந்த ஜெயிலில் போய் நாங்கள் இருந்த இடத்தெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு. என்ன சொல்றேன்னு தெரியல. என் மேல அன்பு வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரா போயிட்டு இருக்காங்க. கட்சி தான், கட்சியில இருக்காங்க தான் அண்ணன் தம்பி. 6 நூற்றாண்டா பாசம் கொட்டிட்டு தனியா தவிக்கிற மாதிரி இருக்கு. கூட பிறந்தவன் இல்லாதவன் தான். மாண்புமிகு கழக முதன்மை செயலாளர் அண்ணன் விசாரணன் அவர்கள் மறைவு என்ற இரங்கல் கூட்டத்தில் வருகை தந்து பொதுச் செயலாளர் சிவா அவர்களே,